ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். இன்றைக்கி ஒரு குட்டி மீவிலாக் பார்த்துலாமா? ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப மனசு சங்கட்டமாகவே இருந்தது. என்னன்னு தெரில, லாஸ்ட்டு ஒரு 3-4 டேஸாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு டிசைட் பண்ணி நானும் கவியும் கோயிலுக்கு வந்திருந்தோம். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில் தான், எல்லா சாமியுமே இருக்கும். எங்களுக்கு பர்சனலாக அந்த கோயிலுக்கு வர ரொம்ப இஷ்டம். நானும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு எனக்கு பிடிச்ச ஆஞ்சநேயரையும் சேர்த்து நல்லா நான் கும்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட சில வேண்டுதல் இருந்தது. அந்த வேண்டுதலையும் வேண்டிக்கிட்டு பர்சனலாக கவிக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ முருகருக்கு கவி கையாலே விளக்கம் ஏற்றிட்டு முருகர் சாமியை வேண்டிட்டு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அங்கே வேண்டுதல் முடிச்சதுக்கப்புறம் சரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் கவியும் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். வீட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் தான், சின்ன ஹோட்டல் தான், பட் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நானும் கவியும் ஆளுக்கு 3 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது வேர்க்கடலை விற்கிறத பார்த்தோம். ஸோ சுகருக்குமே நல்லது, ப்ளஸ் வெயிட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு போகிற வழியில் நாங்கள் தானே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்களும் வேர்க்கடலை வாங்கிக்கிட்டு அப்போ கிளம்பலாங்கும் போது தான் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது, பிள்ளையை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. சரி, ஏன் இவனை பார்க்காம மிஸ் பண்ணுவானே, மனசு கஷ்டமாக இருக்கும் போதெல்லாம் பிள்ளைய போய் பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு தோணும். அதனால குட்டியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டோம். 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இவங்க கூட இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.